ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலையில் எழுந்ததும் இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கிறதுங்கிறது தான் பெரிய தலைவலியாக இருக்கும். ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு பார்க்கலாமா? ரொம்ப டயர்டாக இருக்கிற நேரத்தில் குழம்பெல்லாம் வைக்காமல் சீக்கிரமாக அதே சமயம் லஞ்ச் ரெடி பண்ணணுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் ஸ்கூல் போகிற பசங்களுக்கும் ஒரு அரை மணி நேரத்தில் ரைஸும் ரெடி பண்ணிடலாம், காயும் ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி லெமன் சாதமும் எல்லா காய்கறியும் சேர்த்த ஒரு வறுவலும் செஞ்சுருக்கேன். பிகினர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். லெமன் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு கப் அரிசி எடுத்துருக்கேன். இது 200 கிராம் அளவு உள்ளது. 2 பேர் சாப்பிட தாராளமாக இருக்கும். இந்த ரைஸை இப்போ பாத்திரத்தில் போட்டு வேக வச்சு செய்யணும். குக்கரில் செஞ்சோம்னா சில சமயம் குழையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் வடித்து செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். குழையாமல் உதிராக வடிக்கணும். நம்ம இன்னும் கொஞ்சம் வெந்ததும் வடிச்சிடலாம். ரைஸ் இப்போ வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே லெமன் ரைஸ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கலாமா? லெமன் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு சின்ன சைஸ் லெமன் எடுத்துருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் தேவை. ரைஸ் தாளிக்கிறதுக்கு கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், 3 வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். நான் போட்டிருக்க 1 கப் அரிசிக்கு அரை லெமன் போதும். அப்படியே பத்தலைனாலும் இன்னும் கொஞ்சோண்டு புழிஞ்சிக்கலாம். பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். இஞ்சியை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கலாம். இஞ்சி பச்சை மிளகாய் கொஞ்சம் பொடியாக நறுக்கி இந்த லெமன் சாதத்தில் சேர்க்கும்போது சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப புளிப்பு சுவை தெரியாமல் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. லெமன் சாதத்துக்கு பொருத்தமாக எல்லா காய்கறியும் சேர்த்து ஒரு வறுவல் செய்யலாமா? தினம் உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லா காய்களும் சேர்த்து செஞ்சோம்னா அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த லெமன் ரைஸுக்கு பொருத்தமாகவும் இருக்கும். வீட்டில் இருக்கிற எல்லா காய்கறியும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கேன். கொஞ்சம் கொத்தரங்காய், ஒரு சின்ன வாழைக்காய், முட்டைக்கோஸ் ஒரு சின்ன துண்டு, பீன்ஸ் ஒரு 4 எடுத்திருக்கேன், அவரைக்காய் ஒரு 4 பீஸு, 2 கத்திரிக்காய், ஒரு கேரட், இதெல்லாம் சேர்த்து எல்லா காய்களையும் இப்போ கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். பொடியாக நறுக்கினா தான் குழந்தைகள் தனித்தனியாக காய்கள் இது வேணாம் அது வேணான்னு பொறுக்கி வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி செய்யாமல் எல்லா காய்களும் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த வறுவலுக்கு தேவையான ஒரு 2 வெங்காயம், ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். கத்திரிக்காய், வாழைக்காயை தண்ணியில் நறுக்கி போடணும், இல்லாட்டி கருத்து போயிடும். சாதம் இப்போ நல்லா உதிரியாக வெந்துருச்சு, வடிச்சிடலாம். சாதம் வடிக்கிறதுங்கிறதே நிறைய பேருக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா இருக்குது. ரொம்ப ஈஸி தான். எந்த பாத்திரத்தில் சாதம் வேக வைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தோட வாய் செட்டில் ஆகிற மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கணும். இந்த கஞ்சி வடிக்கிற பாத்திரம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாத்திரமாக இருக்கும். ரொம்ப நைஸான பாத்திரமாக இருந்தால் வெயிட் தாங்காமல் நழுவி அப்படியே கொட்டிடுவெல்லாம். நல்லா ஸ்ட்ராங்கான கிண்ணமாக இருக்கணும். அதை செவுத்தோரம் நிற்க வச்சு இப்போ நான் வடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி பாத்திரத்தை கவுத்து குறுக்க 2க்கும் நடுவில் ஒரு டம்ளரோ கரண்டியோ இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை ஏதாவது குறுக்க வச்சுட்டோம்னா வடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாத்திரமும் நவுறாமல் இருக்கும். கீழே சிந்தாமல் கீழே விழுந்துடாமல் இருக்கும். நான் எப்போவுமே இப்படி தான் வடிச்சிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் வடித்த சாதம் தான். சாதம் கஞ்சி வடியட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுவலுக்கு தாளித்து விட்டுறலாமா? ஒரு கடாயில் ஆயில் விட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, சோம்பு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு எல்லாமே தாளித்து வரமிளகா, கருவேப்பிலை சேர்க்கணும். கடுகு நல்லா வெடித்த பிறகு நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினா தான் வறுவல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்து வதக்கணும். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா குழைவாக வதங்கிடுச்சு. இப்போ நறுக்கி வச்ச காய்கறி எல்லாத்தையும் அலசி எடுத்து கடாயில் சேர்க்கணும். காய்கறிகளை சேர்த்த உடனே மசாலா போட்டு மூடி வேக வைக்கக்கூடாது. காய்கறிகளை நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் சீக்கிரம் வெந்து வரும். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் நல்லா காய்களை வதக்கி விடலாம். காய்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வறுவலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டு வறுவலுக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்க்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இப்படி மிளகாய்த்தூளை காய்கறிகளோடு சேர்த்து வதக்கும் போது மிளகாயோட பச்சை வாடை போயிடும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் வதக்கின பிறகு காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்க்கலாம். நான் ஒரு 3/4 டம்ளர் அளவு அரிசி களைஞ்ச தண்ணீர் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி அரிசி களைஞ்ச தண்ணீரை காய் வேக வைக்கிறதுக்கும் ரசம் செய்கிறதுக்கும் நம்ம உபயோகப்படுத்தினோம்னா அதில் உள்ள சத்துக்களும் நமக்கு சேரும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. மூடி போட்டு காய்களை ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். அதுக்குள்ளே நம்ம லெமன் ரைஸுக்கு தாளித்து விட்டு ரெடி பண்ணலாமா? சாதத்தை ஆற வச்சு ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடணும். இப்போ நம்ம பாதி லெமன் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை அந்த சாதத்தில் நல்லா பொழிஞ்சு விட்டு கிளறி விடணும். லெமன் சாறு சூடாகக்கூடாது, அதனால் நான் டைரெக்டாக எப்போவுமே சாதத்தில் கலந்துருவேன். இப்போது சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு, லெமன் சாறு எல்லாமே எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விடணும்.
நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால நல்லா உதிரி உதிரியாக இருக்கும், குழஞ்சி போகாது. இப்போ காய் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். வெந்துட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகட்டும். ஸோ மூடி போட்டு வேக வச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே லெமன் சாதம் தாளிச்சிடலாம். தாளிக்கிற கரண்டியில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் இப்போ முதல்ல கடுகு போட்டு பொரிய விடணும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு தான் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய் எல்லாம் சேர்க்கணும். கடுகு பொரியாமல் இருந்ததுன்னா சாதத்தில் காயில் படும்போது கசப்பாக இருக்கும். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். வரமிளகாயை கொஞ்சம் கிள்ளி போட்டோம்னா தான் அதில் கொஞ்சமாவது காரம் சேரும். லெமன் சாதத்தோட புளிப்பை பீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி மிளகாய் சேர்க்கறது நல்லாயிருக்கும். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு லேசாக நிறம் மாறினதும் நறுக்கி வச்சுருக்க இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விடணும். கருவேப்பிலை நல்லா எண்ணெயில் வதங்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ கடைசியாக பெருங்காயத்தூளை அதோடு சேர்த்துக்கணும். கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடணும். இந்த தாளித்த கலவையை சாதத்தோடு சேர்த்து உடனே கிளறி விடணும். நம்ம ஏற்கனவே அதுலேயே மஞ்சள் பொடி சேர்த்துருக்கிறதுனால தனியாக மஞ்சள் பொடி சேர்க்க வேண்டியதில்லை. இந்த தாளித்த கரண்டிலையும் கொஞ்சோண்டு சாதத்தை சேர்த்து கிளறி ரைஸோடு சேர்த்து விட்டுறணும். இந்த மாதிரி தாளிக்கும் போதே நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துட்டோம்னா ரைஸில் எல்லா பக்கமும் ஈவனாக கலர் வந்துடும். இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாகான்னு செக் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு சரியாக தான் இருக்குது. புளிப்பு சுவை கம்மியாக இருந்தால் நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் லெமன் அதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறியாச்சு. லெமன் சாதம் ரெடி. இது அப்படியே ஓரமாக வச்சுட்டு இப்போ காய்கறியை பார்ப்போமா. காய் நல்லா வெந்த பிறகு அரைச்ச தேங்காய் ஒரு ஸ்பூன் அல்லது 1.5 ஸ்பூன் வறுவலோடு சேர்த்து கிளறி விடணும். இந்த வறுவல் மசாலாவாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் லெமன் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு. இப்போ தேங்காய் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிளறி விடணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நல்லா பரட்டி விட்டோம்னா வறுவல் ரெடி ஆகிடும். சுட சூப்பராக லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. நான் வீட்டில் எல்லா காய்களையும் இருந்ததுனால எல்லா காய்களையும் சேர்த்து இந்த மாதிரி வறுவல் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல் எல்லாமே இந்த லெமன் சாதத்துக்கு ஈஸியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதோட அப்பளம், வத்தல் இல்லாட்டி மிளகாய் வத்தல், கொத்தரங்காய் வத்தல் ஏதாவது வறுத்து வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இந்த சிம்பிளான லஞ்ச் பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டயர்டாக இருக்கிற நேரத்தில் குழம்பெல்லாம் வைக்காமல் சீக்கிரமாக அதே சமயம் லஞ்ச் ரெடி பண்ணணுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுமதிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.